ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு கடையில் இன்றைக்கி எஸ்பெஷலான ஒரு சாப்பாடு கண்டோம். பேஸ்ட் கடைன்னு சொல்லுவாங்க. பயிர்கிழங்கெல்லாம் போட்டு அந்த பாபத் அதெல்லாம் போட்டு சாப்பாடு வந்துடுவாங்க. அந்த கடையை கண்டிப்பாக பண்ணோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாற்றேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எடுத்துட்டோம். இருக்குது நாங்கள் சாப்பிடுவோம். ஃபைனலா நைட் 8 மணிக்கு ட்ரிங்கோ மலையை வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ நான் ட்ரிங்கோல ஸ்டே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ட்ரிங்கோ இந்த போகிறோம் வந்து கிண்ணியாவுக்கு போகிறோம். கிண்ணியாவில் பண்ணி ஸ்டே பண்ண வந்து நைட் வியூ கிண்ணியா பிடிச்சிட்டேன். நைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் நான் இந்த வியூ பார்க்குறேன். நானும் லைவாக பார்க்குறது. ஸோ நீங்கள் கரெக்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இலங்கையிலே மிகவும் நீளமான பாலம் கிண்ணியா பிரிட்ஜ். ஃபைனலாக கிண்ணியா வந்து சேர்ந்தோம். இப்போ அப்படியே போகிறோம். கிண்ணியாவில் ரூம் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க போய் ரூம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விலங்கும் கிண்ணியாவில் வந்து நாங்கள் எடுத்த ரூம் தான் இது. ஏசி ரூம் சிக்கி, நார்மல் ரூம் சிக்கி, அப்புறம் ஃபெமிலியாக வந்தால் ஃபெமிலியாக தங்கக்கூடிய வசதியோட மாதிரி ஏற்பாடு செஞ்சு தந்திடுறாங்க. ஓகே பார்ப்போம். இதுதான் நாங்கள் எடுத்த ரூம் இருக்குது. 4 பெட்ஸ் இருக்குது. எங்களுக்கு ரீசனபிளான ஒரு ப்ரைஸுக்கும் தான் தராங்க. நீங்களும் கிண்ணியா வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட்டாக ஆகிக்கும். ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் லாஸ்ட்டாக நாங்கள் அந்த டைமும் இதில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து ஸ்டே பண்ணோம்னு சொல்லி மற்ற இருந்துச்சுன்னா இந்த வியூ குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் ரூம் அதோட சேர்ந்து அவங்களோட இந்த வெளிக்கு உள்ள சூழல்லாம் மிச்சமெல்லாம் ஆகிக்கும். ஃபுல்லாக மரம் தடியோட இப்போ நைட் சுற்றி பிடிக்குது. நான் காலையில் காட்டுறேன். அப்படி என்னெல்லாம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பாபிக்கு போடுறது நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கால சைட் ஃபுல்லாக பீச். நினைக்கும் நம்மளுக்கு சத்தம் கேட்கும் சொல்லி. அப்புறம் இதுலேருந்து காலையில் பார்த்தா விளங்கும். அப்படியே நிறையா போனால் சின்ன தீவண்டிக்குது, கொக்கு தீவுன்னு சொல்லி இந்த போட்டில் அதுக்கு சஃபாரி பண்ணி அந்த வியூவையும் பார்க்கலாம். இதுதான் இவங்களோட வியூ. நைட்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த ரூம் இவங்கள்ட்ட இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டவுன்ல வந்து நிறைய பாபிக்யூ கடை அடிக்குது, மற்ற நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை அடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நைட்டுக்கு டின்னர் எடுக்க போகணும். ஓகே வெளியே போய்ட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவேன். ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம். நைட்டுக்கு டின்னர் எடுப்போம். சொன்ன மாதிரியே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைனில் ஃபுல்லாக வந்து இந்த பாபிக்யூ, அப்புறம் பன், பிரியாணி, அதை மாதிரி ஃபுல்லாக எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி அப்படியான கடையில் தான் இருக்குது. ஓகே வாங்க பார்ப்போம். ஸோ எந்த கடையில் நெல்லம்னு படுதோ எதை சாப்பிடணும்னு ஆசை ஆகிக்குதோ அதை எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இங்கே சரி இப்படி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் இதில் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து பாபிக்யூ கடையில் தான் இருக்குதுக்குள்ள. நைட்டுக்கு தான் இந்த டவுன் வந்து நல்ல களை கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே சரி எல்லா கடைகளுமே அப்படி தான் நிற்குது. எல்லா கடையிலுமே பிஸியாக இருக்குது இந்த டைமில். இல்லை சாப்பாட்டு கடை அப்படின்றதால லாஸ்ட்டாக அங்கே தேடி இங்கே தேடி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ஷாப்பை தான். கேபிசின்னு சொல்லி இங்கே இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி ஏற்கனவே பழைய பிரான்ச் ஒன்று இருந்தால் இது புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போட்டு சாப்பாடு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போய் சாப்பாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படிங்கிறது. ஃபைனலாக கடைக்கு வந்துட்டோம். எல்லாம் ஃபிட் ஆகிட்டானோ, எல்லாம் தூங்கி எழுதி வந்து எல்லாம் ஃபிட் ஆகிட்டானோ. நாங்கள் ஆர்டர் பண்ணது பாபிக்கு ஃபுல் சிக்கன், அப்புறம் ஃபுல் ரைஸ் இருந்து அந்த மட்டும் மஞ்சள் கேட்டானே. எல்லாரும் வெட்கம் வீடியோ எடுத்தோடனே எல்லாம் மூஞ்சி வலிக்கிறேன். தின்றதுக்கு மணி தர பாடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பாடை பார்ப்போம் எப்படி இருந்து சொல்லி சொல்லிட்டு பார்ப்போம். வேற லெவல். ஓகே வாங்க.
நல்லா இருக்கு சாப்பாடு. நீங்க வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க கேபிசி. ஃபைனலா சாப்பிட முடியும். சாப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லேட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். 11 o'clock. ஓகே நம்ம போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏர்லி மார்னிங் 5:45 சன்ரைஸ் பார்ப்போம்னு சொல்லி காலையோட எழுப்பினாங்க. இதுதான் நான் நைட்டு ஸ்டே பண்ணின ஹோட்டலில் வெளியேக்குள்ள வியூ. இங்கே முன்னுக்கு போன மெயின் ரோட். நான் தங்கின ஹோட்டலுக்கு பின்னாலே அப்படியே பீச், அந்த வியூ தான் இது. இங்கே பாருங்க, காலையோட ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய ஷிப் பண்ணி பாட்டி வச்சுது. காலையில் வியூ உண்மையிலுமே அழகாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு மலை இருட்டு மாதிரி இருக்கிறதால எந்த அளவுக்கு சன்ரைஸ் விளங்கும்னு தெரியா. பார்ப்போம், விளங்கினா கண்டிப்பாக பார்ப்போமே. ஃபுல்லாக மேகம் சூழ்ந்து எல்லாம் வந்து மழை மேகம் ஆகிக்குது. இது நேரமாக ட்ரை பண்ணிக்கிறேன் எப்படி சரி நல்ல ஒரு வியூ எடுத்து காய்ச்சிடுவோம்னு சொல்லி. நான் மழை மேகம் ஆகிக்கிற சுற்றி விளங்குதில்லை. பார்ப்போம் இதை விட பெஸ்ட்டான ஒரு வியூ கிடைக்குமான்னு சொல்லி. நேரில் பார்க்குறப்போ இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் ஆகிக்குது. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வியூ. மிச்ச நேரம் ட்ரை பண்ணி எடுத்த சன்ரைஸ் வியூ தான் இது. நான் நினைக்கிறேன் இந்த வியூவை நான் ரசித்த மாதிரி நீங்களும் ரசிச்சுப்பீங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.